வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வு நடத்த திட்டம். ஸோ மறுபடியும் அப்பீல் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து குறைவு தான். அப்பீல் பண்ணாலும் சாதகமான தீர்ப்பு வருமானு தெரியாது. ஸோ வேறு என்னென்ன வழிகள் இருக்குது? இப்போ கண்டிப்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெட்டு வந்து கன்ஃபார்ம் எழுதணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. இது தொடர்பாக நிறைய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட் வந்து நடத்துகிறதா சொல்லி இனிஷியல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கும் வழிகள் என்னென்னு சொல்லி நமக்கு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் தமிழகத்தில் சுமார் 1,75,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இதற்கு தீர்வு என்ன என்பது பற்றி சட்ட வல்லுநர்கள், கல்வியாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்ட ரீதியாக தகுதி தேர்விலிருந்து முழு விலக்கு பெற வாய்ப்பு குறைவு என்றே தெரிகிறது. பிற மாநிலங்கள் இந்த விவகாரத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதும் நிவாரணம் கோரலாம். விரைவான சட்ட நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கும் என்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் ஆசிரியர் பணி நியமனம் விவகாரங்களில் கொள்கை முடிவு எடுத்து பல்வேறு சலுகைகள் வழங்கியுள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தபோது 5% சலுகை மதிப்பெண் வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பல்வேறு கட்ட வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனாலும் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. எனவே இந்த விவகாரத்தில் உள்ள தமிழக அரசு கொள்கை முடிவு எடுப்பது சரியான தீர்வாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் முடிவின்படி அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் சிறுபான்மையர் அல்லாத பள்ளிகளில் பணியாற்றும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத அல்லது தகுதி தேர்வு இதுவரை எழுதாத ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வை தமிழக அரசு நடத்த வேண்டும். இது போன்ற தேர்வுகள் ஒவ்வொரு துறையிலும் நடத்துவது இயல்புதான். எனவே கல்வித்துறையிலும் அதனை செயல்படுத்தி ஆசிரியர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த சிறப்பு தேர்வில் தோல்வி அடையும் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு சில வாய்ப்புகள் அளிக்கும் வகையில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். எக்காரணத்து கொண்டும் பணி நீக்க நடவடிக்கை வராதவாறு அரசின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதே ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு. இது போன்ற ஒரு நிலை வந்ததால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் குடும்பங்கள் பெருமளவில் பாதிக்கும். வருங்காலத்தில் ஆசிரியர் பணி நியமனம் என்பது உரிய வழிகாட்டுதலின்படியே இருக்க வேண்டும். விதிகளின் தளர்வு போன்ற நிலையினை எடுக்கும்போது அதிக கவனம் தேவை. இல்லை என்றால் ஆசிரியர் பணி என்பது இதுபோல் சட்ட சிக்கல்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். இவ்வாறு கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு முழுமையான அப்டேட் வருது அப்படின்னு. சிறப்பு டெட் வந்து நடத்த போகிறாங்களா அப்படின்னு. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.